அம்பேத்கரின் கொள்கை வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான வலிமையை அளிக்கும் என பிரதமர் மோடி புகழஞ்சலி. அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி தைலாபுரம் தோட்டத்தில் அவரது சிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் மலர்தூவி மரியாதை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் 61 நாட்களுக்கு நடைமுறைக்கு வருகிறது மீன்பிடி தடைக்காலம். நிவாரணம் வழங்க மீன் வணிகர்கள் கோரிக்கை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவில் இருந்து விலகுவேன் என தான் ஒருபோதும் கூறவில்லை என ஜெயக்குமார் விளக்கம். நீத்தார் நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் பணியின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் மரியாதை. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தப்பிய வைர வணிகர் மெகுல் சோக்சி பெல்ஜியம் நாட்டில் கைது. சுவாமிமலை முருகன் கோவிலில் விஸ்வாவசு தமிழாண்டு பிறப்பையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூசையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பம் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பூத்து குலுங்கும் மாமரங்கள். வெயிலில் இருந்து பாதுகாக்க மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரம்.